இன்றைக்கி பசலைக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. பாசிப்பருப்பு வந்து ஒரு 25 கிராம், ஒரு 15 கிராம் வந்து துவரம்பருப்பு, 2 சிட்டிகை வந்து பெருங்காயம், முடி தேங்காய், தாளிக்க வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பாருங்கள், கழுவி ஒரு 3 தட்டி கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் கீரையை வந்து நல்லா தூள் தூளாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், தூள் தூளாக நறுக்கிக்க. எதுக்கோசரம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம், இந்த கீரை வந்து நல்லா தண்ணி விடும், ஒரு மாதிரி இது இல்லாமல் இருக்கும். துவரம்பருப்பு போட்டுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, தேங்காய் போட்டு இந்த வெங்காயம் போட்டு நல்லா கிளறி இந்த கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நான் இது வந்து இப்போ ஒரு 3 சவுண்ட் இல்லை 4 சவுண்ட் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 3 சவுண்ட் விட்டு நான் வந்து இப்படி நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்கலாம். இதை பாருங்கள், தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு அதை தாளித்து கொட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாட்டம் போயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு வந்து தூவிக்கலாம். பாருங்கள், இப்போ அது மேலே நான் போட்டிருக்கேன். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட இந்த மாதிரி இருந்தால் ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.